இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 14. தலைப்பு அமைதியும் மதிப்பும் பக்தியும். தேவையில்லாத சத்தியத்தையும் கூச்சலையும் தகருங்கள். தாயானவள் எப்பொழுதும் பல விஷயங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. தனது முழு பலத்தையும் பிரயோகித்து முழு மனதுடன் ஆழ்ந்த அக்கறையுடனும் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். பிள்ளைகள் கவனிக்கப்படாவிட்டால் அவர்களது அறியாமையின் இதயத்திலிருந்து தோன்றும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி விடுவார்கள். அவர்களது உற்சாகமான ஆவியினால் வீட்டில் கூச்சலையும் சத்தத்தையும் ஏற்படுத்துவார்கள். இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் இருக்க கட்டுப்படுத்துவதனால் குழந்தைகளின் சந்தோஷம் குறைந்து விடாது. வீட்டிற்கு விருந்தினர் வரும்பொழுது அமைதியாகவும் மதிப்புடனும் நடந்து கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இல்லத்தில் அமைதி நிலவட்டும். வீட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். பிள்ளைகள் என்பதால் இஷ்டம் போல் நடக்கலாம் என்று அவர்கள் நினைத்துவிட அனுமதிக்க கூடாது. ஞானமான விதிகள் கொண்டு வரப்பட்ட கைக்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் குடும்ப வாழ்வின் அழகும் மங்காமல் இருக்கும். பிள்ளைகள் அழுத குரலை எழுப்பி கத்தவோ அடம் பிடிக்கவோ விடுவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இழைக்கும் பெரிய தவறாகும். எதை பற்றியும் கவலைப்படாமல் கட்டுக்கடங்காமற் போகும்படி பிள்ளைகள் விடப்படக்கூடாது. துர்க்குணங்கள் ஆரம்பத்திலேயே சரி செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் இந்த துர்க்குணங்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து வளர்ந்து பலம் பெறும். அவைகள் அவர்களது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செய்யும் வேலையிலும் காணப்படும். இல்லத்தில் அமைதியாக இருக்கும்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். அனுபவம் நிறைந்தவர்களின் வார்த்தைகளை மதிக்க கற்றுக் கொடுங்கள். அனுபவம் நிறைந்தவர்களின் ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் பிள்ளைகள் மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். தங்களது ஆசிரியர்களுடனும் பெற்றோர்களுடனும் இசைந்து செயல்படத்தக்கதாக அவர்கள் மனங்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது பெரியோர்களின் ஆலோசனைக்கு இணைந்து நடப்பதின் நன்மையை புரிந்து கொள்வார்கள். இப்படியாக பெரியோர்களது பராமரிப்பிலிருந்து விலகும் வயது வரும்பொழுது காற்றினால் எத்திசையிலும் அசைக்கப்படும் பதரை போல் இருக்க மாட்டார்கள். பெற்றோர்கள் இதை அசட்டை செய்தால் பிள்ளைகளிடம் அவமரியாதையை ஊக்குவிக்கும். இல்லங்களில் கீழ்ப்படியாமல் அவமதிப்புடன் நன்றியின்றி தவறாக நடந்து கொள்ள பிள்ளைகள் விடப்படக்கூடாது. குடும்பத்தில் இது காணப்பட்டால் பாவம் வாசலருகே இருக்கிறது. தாய் தன் குடும்பத்தை ஞானத்துடன் நிர்வகிக்க வேண்டும். அவளுடைய செல்வாக்கு முதன்மையானதாக இருக்க வேண்டும். அவளது வார்த்தை சட்டமாக இருக்க வேண்டும். தேவனால் கட்டுப்படுத்தப்பட்ட தாயாக இருப்பின் தன் பிள்ளைகளின் மதிப்பை பெறுவாள். பிள்ளைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். வீட்டில் பெற்றோர்கள் தங்களது அதிகாரத்தை பிள்ளைகளிடம் நிலைநிறுத்தாவிட்டால் அப்பிள்ளைகள் பள்ளியிலும் ஆசிரியர்களுக்கும் பள்ளி முதல்வருக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். பள்ளியில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை வீட்டில் கற்றுத்தரப்படவில்லை என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரிசமமானவர்களைப் போல நடந்திருப்பார்கள் என்று அர்த்தமாகும். கட்டுப்படுத்தப்படாத துணிகரத்தின் விளைவுகள். உங்கள் பிள்ளைகளை மதியுங்கள். அதை போலவே அவமரியாதையுடன் ஒரு வார்த்தையை கூட உங்களிடம் பேச அனுமதிக்காதீர்கள். சரியான மனப்பான்மை. வாலிபர்கள் பெற்றோர்களை சார்ந்து வாழ்ந்து அவர்களது ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர் இல்லாவிடில் தங்களை பார்த்து கொள்பவர்களின் பராமரிப்பில் இருக்க வேண்டும். இது வாலிபர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரியாக அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். தங்களின் குடும்பத்தினர் விதிக்கும் கட்டுப்பாடுகள் வாலிபரை வழிநடத்த வேண்டும். தெய்வபக்தி கவனத்துடன் காத்து கொள்ளப்பட வேண்டும். தெய்வபக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ஈவாக காத்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் மீது ஒரு ஆழ்ந்த பக்தியை வளர்த்து கொள்ள பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். உலகினுடனும் சபையுடனும் தன் குடும்பத்துடனும் சரியான உறவு இருக்கும்படி பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். இதுவே தேவனுடைய விருப்பம். குடும்பத்துடன் கொண்டிருக்கும் உறவே முதன்மையானது. ஒருவரோடு ஒருவரும் தேவனிடமும் அன்பும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள கற்றுக் கொடுப்போம். தேவனிடம் அன்பாக நடந்து கொள்ளுதலின் பொருள் தேவபக்தி எப்பொழுதும் தங்களை பற்றியிருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக செய்திருக்கின்ற பெரிய தியாகத்தை எப்பொழுதும் நினைவில் கொண்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நமது நடக்கையானது அப்பெரிய தியாகத்தை ஆமோதித்து அதன் அளவில்லா தன்மையை அறிந்து கொண்டதற்கு ஏற்றபடி இருக்கட்டும். பெற்றோர்களும் பிள்ளைகளும் தேவனுடன் ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வுறவு இருந்தால் மட்டுமே தூதர்களும் அவர்களை தொடர்பு கொள்ளுவார்கள். தவறான நடத்தினால் இத்தூதர்கள் பல வீடுகளுக்குள் செல்ல முடியாமல் இருக்கின்றனர். தேவ வார்த்தையிலிருந்து பரலோகத்தின் ஆவியை பற்றி கொள்வோம். அந்த ஆவியுடன் தானே நாம் இப்பூவுலகை வாழ்க்கையை வாழ்வோமாக.
தெய்வ பக்தியை கற்றுக் கொடுப்பது எப்படி? வேதத்தில் காட்டும் அறிவின் மேல் நாட்டம் காட்டும்படியாக பிள்ளைகளின் ஆர்வம் தூண்டப்பட வேண்டும். தங்கள் பிள்ளைகள் வேதத்தின் மேல் ஆர்வம் காட்ட முதலில் பெற்றோர்கள் அதன் மீது ஆர்வமாக இருக்க வேண்டும். அதன் பாடங்களை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். உட்காரும் பொழுதும், வழியிலும், படுக்கையிலும், எழுந்திருக்கிற நேரத்திலும் அதை குறித்து பேச வேண்டும். உபாகமம் 11:19. பிள்ளைகள் தேவனை நேசித்து அவர் மீது பக்தியாக இருக்க நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்று உண்டு. தேவனுடைய வல்லமையை குறித்தும் மகத்துவத்தை குறித்தும் அவரது நற்குணத்தை குறித்தும் வேதத்தில் காட்டியிருப்பதை பிள்ளைகளிடம் பேச வேண்டும். பக்தி கீழ்ப்படிவதனால் காட்டப்படுகிறது. உண்மையான தெய்வ பக்தி கீழ்ப்படிவதனால் வெளிப்படுத்தப்படுகிறது என்பது பிள்ளைகளுக்கு காட்டப்பட வேண்டும். முக்கியத்துவம் இல்லாத எதையும் தேவன் கட்டளையிடவில்லை. அவரது வார்த்தைக்கேற்றபடி நாம் கீழ்ப்படிவதே தேவனுக்கு பிரியமான பக்தியாக இருக்கும். ஆமேன்.